அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது யாரது யார அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது அம்மாவா? யார் தம்பி நீ? என்ன வந்து அம்மான்னு கூப்பிடுற? இல்ல நீங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு எங்க அம்மா வயசு இருக்கும். உங்களை அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? அம்மான்னு கூப்பிடுறது தானே சரியா இருக்கும். பாரு, நான் எல்லாத்துக்கும் அம்மா கிடையாது. என் பொண்ணு ஆர்த்திக்கு மட்டும்தான் நான் அம்மா. ஆமா, யார் நீ? நான் உன்னை முன்னப்பட பார்த்ததே இல்ல. அம்மா, இவங்க அண்ணன். ஓ, நீ தானே இங்க இவ்வளவு நேரம் இருந்து நாட்டாம மாதிரி பேசிட்டு இருந்த. இப்ப சப்போர்ட்டுக்கு உங்க அண்ணனையும் எடுத்துட்டு வந்துட்டியோ? இத பாருங்க ஆண்டி, அந்த அக்காவுக்கு தான் இந்த மாப்பிள்ளையை சுத்தமா பிடிக்கலையே. அப்புறம் எதுக்கு நீங்க மேரேஜ் பண்ண இப்படி ஏற்பாடு பண்றீங்க? உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டேன். பாரு தம்பி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் பேக்ரவுண்ட் என்ன நீ தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ தாங்க மாண்டா. அண்ணா, என்னம்மா? அவரோட பேக்ரவுண்ட் உனக்கு தெரியாதா? அங்க பாரு, தலையில பெரிய கிரவுண்ட் தெரியுதா உனக்கு? சும்மா இரு ராதா. என்ன ரெண்டு பேருக்கு அங்க சிரிப்பு வாழுது? ஓ, கிரவுண்டுன்னு என் தலையை பார்த்து சிரிக்கிறீங்க. இது சாதாரண வழுக்க கிடையாது, பண வழுக்க. இதுதான் பண வழுக்கையோ? நீங்க பார்க்ல போய் உட்கார்ந்தீங்க வச்சுக்கோ, 4 பிள்ளைகளாச்சும் இதுல வழுக்கி விளையாடும். நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாம இந்த அக்கா வாழ்க்கையை நீங்க அழிக்க பாக்குறீங்க அங்கிள். பாப்பா, உனக்கு என்ன நக்கலா? தேவையில்லாம எங்க கிட்ட வம்பு இழுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. போங்க, எங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட நாங்க வம்பு எல்லாம் இழுக்க வரலங்க. நீங்க பார்க்க பெரியவர் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கே தெரிய வேண்டாமா? அந்த பொண்ணுக்கு என்னோட தங்கச்சி வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு போய் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்லையாங்க? பாரு தம்பி, இது எங்க குடும்ப விஷயம். நீ யாரு இத பத்தி கேக்குறதுக்கு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. பாரு தம்பி, நானாவே இந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நான் கேட்கல. இவங்க என்கிட்ட 25 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருந்தாங்க. நான் கடத்தும் கேட்டேன், அவங்களால கடன் கொடுக்க முடியல. அதான் என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா? நாங்க சரி நான் கட்டிக்கிறேன். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? 25 லட்சத்துக்காக உங்க பொண்ணு இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட சம்மதிச்சிருக்கீங்க? என்னமா இது? பாரு தம்பி, இவ ஒண்ணு என் பிள்ளை கிடையாது. இவ ஒரு அனாதை கழுதை தான். இந்த அனாதை கழுதைக்கு இந்த வாழ்க்கை போதும். என்னடி சிட்டி நோத்தினே வாய முட்ரி. கண்டவங்க கடையெல்லாம் வந்து இப்படி கேக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்க. சித்தி, ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாருக்கும் கேக்குதுல, கொஞ்சம் அமைதியா இருங்க சித்தி. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட உன் கதையில சொன்னி ரீலி கடையில் வச்சியோ? அந்த பொண்ணு போய் அவ அண்ணனை கூட்டு வந்திருக்கா? இல்ல சித்தி, நான் எதுவுமே சொல்லல. ஏன் இப்படி என்ன உயிரோட கொல்லுறீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. அவனும் அனாதை கழுத கிடையாது, என் தங்கச்சி. இந்த பொண்ணுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவ அண்ணே நான் இருக்கேன். இனியும் இந்த பிடிக்காத கல்யாணத்தை மேலும் ஏற்பாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. உன் தங்கச்சின்னு வேற சொல்ற. அவ்வளவு பாசம் அக்கறெல்லாம் இருந்தா அந்த 25 லட்சத்தை நீ கீழே வைப்பா. நான் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போறேன். அண்ணா, என்னமா? ப்ளீஸ் போயிருங்கண்ணா. எனக்காக நீங்க இங்க சண்டை போடாதீங்கண்ணா. சாக்கடையில கள்ளத்துக்கு போட்டா சாக்கடை நம்ம மேல தானே தெரிக்கும். நமக்கு தான் அது அசிங்கமா இருக்கும். உங்க கௌரவம் என்னால அசிங்கப்பட வேண்டாம். ப்ளீஸ்ண்ணா, நீங்க போங்கண்ணா. நீங்க என்ன தங்கச்சின்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எனக்கு அதுவே போதுண்ணா. நீங்க என்னால அசிங்கப்பட வேண்டாண்ணா. கிளம்புங்கண்ணா. என்னது சாக்கடையா? யார பார்த்துடி சாக்கடைன்ற? வீட்டுக்கு தானே வருவ. அங்க வா, வாயை கிழிச்சிடலாம் பாரு. அதான் உங்க ஆசை தங்கச்சி உங்களை போங்கன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறமா இங்க என்ன முறைச்சிட்டு இருக்கீங்க? போங்க. அண்ணா வாண்ணா, போயிருவோம். இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டேன். என்னங்க, இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடால இருக்கு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நீங்க கோவப்படாதீங்க.
நாளைக்கு காதும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். சாமி, நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்னடா அவன் டெய்லி கோயிலுக்கு வரான், கோயில சுத்துறான், எதையோ தேடுறான், அப்புறம் போயிடுறான். நம்ம கிட்ட வந்து அவன் தேடுறத கேட்க மாட்டேறானே. கேட்டாதானே நம்மளால கொடுக்க முடியும்னு நான் தேடுறத என் கதையில காமிக்க மாட்டீங்களா? டெய்லி நான் எதுக்கு கோயிலுக்கு வரேன், யாரை பார்க்க வரேன், அது உங்களுக்கு தெரியும் தான் இவ்வளவு நாள் நினைச்சேன். நீங்க எனக்கு அந்த பொண்ணை கண்ணுல காட்டிடுவீங்கன்னு. ஆனா நாள் போக போக அந்த பொண்ணை நான் பாத்திர மாட்டேன்னு ரொம்ப பயமா இருக்கு சாமி. அதனால இன்னைக்குதான் நான் உங்கள்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், அந்த பொண்ணை என் கண்ணுல காமிப்பீங்களா மாட்டீங்களா? உங்க விருப்பம் இல்லாமலா எனக்கு யாரு ஏதுன்னு தெரியாத பொண்ணோட கொலுசு ஏன் கையில கிடைக்கணும்? அது உங்க பாதத்துல. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அவ பேரு தெரியாது, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த கொலுசு என் கையில கிடைச்சதுல இருந்து என் மனசு அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சாமி சொல்லுங்க. நான் தினமும் கோயிலுக்கு வரேன், அந்த பொண்ணை தேடுறேன். ஆனா என்னால ஏன் அந்த பொண்ணை மட்டும் பார்க்க முடியல? அந்த கொலுசை நீங்க ஏன் தரணும்? அந்த கொலுசு தந்து அந்த பொண்ணை தேடணும்ன்ற எண்ணத்தை ஏன் தரணும்? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு அலையிறானா, இல்லாட்டி நீங்க தான் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எதுனாலும் பதில் சொல்லுங்க சாமி. அந்த கொலுசு என் கையில கிடைச்சதுல இருந்து நான் அந்த பொண்ணோட கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என்னமோ அந்த பொண்ணு என்ன விலகி போன மாதிரி ஃபீல் ஆகுது சாமி. அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாள மாட்டாளா சொல்லுங்க சாமி. நீங்க தானே அந்த பொண்ணோட கொலுசை இந்த கோயில்ல எனக்கு கையில கிடைக்கிற மாதிரி பண்ணினீங்க. நீங்க தான் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சொல்லணும் சாமி, சொல்லுங்க. பிரியா, ஒரு நாள் கண்ணில் நீ வந்து சேர்ந்தாய், மறுநாள் என்னை கண்டினே புதிதாய். விழிகள் மீரா தூண்டில்கள் என்பேன், விழுந்தேன் பெண்ணே ஆனந்தம் கொண்டேன். பிரியா, சார் நிலவரம் கலவரம் நெஞ்சோடு மழை வரும். நீ எப்படி இங்க? நான் எப்படி இங்கயா? உங்க மனசுக்குள்ள நான் தானே இருக்கேன், அப்ப நான் உங்க கூட தானே இருப்பேன். என்னது என் மனசுக்குள்ள நீ இருக்கிறியா? பிரியா, நிலவை விடி ஒரு சிரிப்பு. ஐஸ்வர்யா, நீயா? நீ எப்படி இங்க? என்ன விராட், நீங்க தானே என்ன இடிச்சீங்க, பிடிச்சீங்க, ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுனீங்க. அப்புறம் நீ எப்படி இங்கன்னு கேக்குறீங்க? தள்ளடி, நான் உன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு நினைச்சா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு அலையிறியா? என்ன விராட், என்ன பார்த்தாலே கோவப்படுறீங்க. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி எப்படி ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துறது? திரும்பமா அப்படியே உன்னை வெட்டி குளித்தாட்டி புதைச்சிருவேன் சொல்லிட்டேன். நானே கோவத்துல இருக்க போயிட்டு சொல்லிட்டேன். என்ன விராட், கொலுசுக்கு சொந்தக்காரி வருவாளா அப்படி வழி மேல விழி வச்சு கொலுசுக்கு சொந்தக்காரிய தேடிக்கிட்டு இருக்கியோ? ஏய், என்ன உடையிட்டு இருக்க? பேசாம போ. இந்த பாருங்க விராட், நீங்க தான் என் மேல கோவப்படுறீங்க. ஆனா எனக்கு 24 hours உங்களை பாக்குறதே தான் வேலை. நீங்க என்ன பண்றீங்க, யார பாக்குறீங்க, அப்புறம் என்ன தேடுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா முகமே தெரியாத ஒரு பொண்ணை தேடி நீங்க இப்படி அலையறீங்க. ஆனா உங்க முன்னுக்கு இவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா நிக்கிறேன், என்ன நீங்க திரும்பியோட பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன் விராட்? என்னது நீ அழகா? அத நீ சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். மனசுக்கு பிடிச்சவங்கள பாக்காடி கூட பரவாயில்ல, அவங்களுக்காக எவ்வளவு நாள் வேணா தேடிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம். ஆனா பிடிக்காதவங்க முகத்தை ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. அந்த லிஸ்ட்ல தான் நீ இருக்க. போ. என்ன சொல்றது விராட், உங்களை நினைச்சு ஒரு பொண்ணு உருகிக்கிட்டே அங்க இருக்கா. ஆனா நீங்க இல்லாத பொண்ணை தேடி கோயில் கோயிலா அலையிறீங்க. ஐசு, பேசாம போயிரு, கொன்னுருவேன். விராட், என்ன கொன்னுட்டீங்க வச்சுங்க. அப்புறம் உங்க கொலுசு மிஸ்ஸிங். அப்புறம் எந்த கொலுசை வச்சு உங்க ஆளை தேடுவீங்க? சொல்ற புரியல. இதோ இந்த கொலுசு நீங்க தேடி கலையறீங்களே, அந்த பொண்ணோட கொலுசு தானே? இந்த கொலுசு எப்படி உன்கிட்ட? அது பிரியாணி நினைச்சு என்ன நெஞ்சோட சாச்சிங்க தெரியுமா? அப்போ உங்க பையில இருந்து சுட்டுட்டேன். வாட்? ஏய், மரியாதையா அந்த கொலுசை கொடுத்துரு. ராகத்து ஒண்ணு நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. உன் மனசு ஃபுல்லா பிரியா இருக்கிறா. ஆனா நீ அது தெரியாம நீ கோயில் கோயிலா கொலுசுக்கு சொந்தக்காரியாரு நீ அலையிறா. அதுவும் எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். நீங்க அலையிற நேரத்துல அங்க பிரியாவுக்கு நான் மேரேஜ் பண்ணி முடிச்சிருவேடா முட்டாள். ஏய், கொலுசை குடுறி, கிவ் மீ. விராட், அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, ஆனா அவ கொலுசை வச்சுக்கிட்டு நீ அலையிறா. என்ன ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு காமிக்கிறா?
வெறுப்பா? ஆமா, எனக்கு உன் மேல வெறுப்பு தான். உன்னை எனக்கு பிடிக்கலன்னு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நீதான் லவ்ன்ற பேர்ல என் பின்னாடியே சுத்துற கம்பல்சரியா. இதெல்லாம் டார்ச்சர்னு உனக்கே தெரியலையா? சரி ஓகே விராட், ஒருவேளை நீ இந்த கொலுசுக்கு சொந்தக்கார பொண்ணை பாத்துட்ட, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கல, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? சப்போஸ் நான் அவகிட்ட லவ் சொல்லி அவன் என் லவ் ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் தனியா அவன் நினைப்பிலே வாழ்ந்துருவேன். ஆனா நான் உன்னை ஏத்துப்பேன்னு சொன்ன பத்தியா, அது நான் செத்தா கூட நடக்காது. ஓ, அந்த அளவுக்கு என் மேல உனக்கு வெறுப்பு. நீ செத்த கூட என்ன ஏத்துக்க மாட்டா. சரி, அதையும் பாப்போம். நீ பாத்துக்கிட்டே இரு, ஃபர்ஸ்ட் என் கொலுச கொண்டா. கொலுசா? இதோ எடுத்துக்க. இடியட், இப்ப எதுக்கு கொலுச கீழே போட்ட? என்ன விராட் அப்படியே நிக்கிற? ஏன் ஆளோட கொலுசு வேண்டாமா? ஓ, குனிஞ்சி எடுத்தா என் காலை தொடணுமே நீ ஃபீல் பண்றியோ? உனக்கு ஆளோட கொலுசு வேணா குனிஞ்சி எடுத்துக்கப்பா. ஏய், அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லு உடஞ்சிரும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விளாடுற வேலை எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. என்ன விராட், இவ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா? என்ன வேணாலும் பேசலாம், நீ பேசிக்கிட்டு இருக்கியோ? உனக்கு இப்ப கொலுசு வேணுமா வேண்டாமா? எத்தனைன்னு வச்சுக்கோ, கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் விழுந்துரும். வேணும்னா குனிஞ்சி எடுத்துக்கோ. இடியட். ஐயோ, இந்த நேரத்துல வரை என் செல்லு பேக்குக்குள்ள மாட்டிக்கிட்ட. இந்த கண்கொள்ளா காட்சிய ஒரு போட்டோ எடுத்து அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போட்டா லைக் வியூவர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டுல போகும். ஏய், என்ன விராட், கோச்சிக்கிட்டீங்களா? போடி. செல்லும் விராட், நீ இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்க. உன் குழப்பத்தை யூஸ் பண்ணி தான் நான் பிரியாவோட மேரேஜ ஈஸியா முடிக்க போறேன். விட விராட். சரிம்மா, உனக்கு கேப் புக் பண்ணிட்டேன், இதோ வந்துட்டு இருக்கு. நீ வீட்டுக்கு போ, அண்ணன் வந்துடுறேன். என்ன, நானும் உன் கூட வாரேனே. அதெல்லாம் சரிப்படாது. நீ வரியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் வரக்கூடாது. அங்க சதீஷ் டைரக்டா வரேன்னு சொன்னா நான் போய்க்கிறேன். நீ வீட்டுக்கு போ. சொல்லல சதீஷ், வந்துட்டியா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஆமா, நீ எங்க இருக்க? எப்ப வருவ? பஸ் ஸ்டாண்ட்ல தானே நிக்கிறேன். ராதாக்கு கார் புக் பண்ணனா, கார் இன்னும் வரல. கார் வந்தனா அவளை கார்ல ஏத்தி விட்டுட்டு வரேன். இல்ல, நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன அக்யூஸ்ட் மாதிரி பாக்குறாங்களே. சீக்கிரம் வா. ராதா என்ன சின்ன பிள்ளையா? பெரிய பிள்ளை தானே. அவ கார்ல ஏறி போயிடுவா. நீ வா. போயிருவா தான், இருந்தாலும் நானே அவளை கார்ல ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏல, எதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ற தெரியுமா? உன் தங்கச்சிய பைக்ல ஏற்றிட்டு போய் நீ வீட்லயே விட்டு வந்துரு. உனக்கு கூட கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும்ல. இல்ல சதீஷே, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் முகர திரும்பிடுவேன் சொல்லிட்டேன். என்ன, நீ வேணா போனா நான் போய்க்கிறியேன். என்ன கேப் புக் பண்ணிட்டேன், வந்தோட நான் ஏறி போக போறேன். இல்லடா, அது வந்து என்ன பத்தி பயப்படாதண்ணா, இது எனக்கு தெரிஞ்ச இடம் தானே. கார் வந்தானே நான் ஏறி வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போனோடனே நான் நல்லபடியா வந்துட்டேன்னு உனக்கு போன் பண்றேன், சரியா? அதான் உன் தங்கச்சியே பத்திரமா நான் போய்க்கிடையே, போயிட்டு போன் பண்றேன்னு சொல்றாள். இருந்தாலும் ஒத்தையில ஆல்வினு, உன் பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. பேசாம அண்ணன் தங்கச்சின்ற கட் அவுட்டை ரெடி பண்ணி நீங்க நிக்கிறீங்களே அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். சரில, போன வை, வரேன். சரிம்மா, பார்த்து கேர்ஃபுல்லா போ. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே அண்ணா வந்துட்டேன்னு எனக்கு கால் பண்ணிடு. சரிண்ணா, அப்புறம் நீயும் பாத்துனா. பாத்துக்கிறியே. ஹலோ சார், கேக்குதா? விஜய் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறான். விஜய் ஸ்டேஷன் வந்தானா? எதுக்கு? அவன் இந்த குழந்தை மிஸ்ஸிங் கேஸ சும்மா விட மாட்டேனா, மேல இடத்துக்கு போவேன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறான். அவன் இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் ஆகாம எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னே புரியல. யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு தான் அது ப்ராப்ளம் வரும். ஒண்ணு நீங்க இந்த விஜயை டோட்டலா க்ளோஸ் பண்ணிருங்க, இல்லாட்டி நீங்க இந்த பிசினஸ்ல இருந்து வெளியே வாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் சார் முடியும். டேய், அவனை எப்படிதான் க்ளோஸ் பண்ண முடியும்? என்ன நீ அறிவு கடத்தனமா பேசுற? இப்போ இந்த கேம்குள்ள நான் வரமாட்டேன். இனியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என் ஒர்க்கே போறது கூட சான்ஸ் உண்டு. உங்க பாடு விஜய் பாடு, நீங்களே எதுனாலும் பாத்துக்கிடுங்க. விஜய், ஏண்டா என்னோட பிசினஸ்ல நீ ஏன் இன்வால்வ் ஆகுற? என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு இந்த பிசினஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நான் உன்னை இப்படியே விடக்கூடாது. எவ்வளவு நேரம் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறது?
எத்தனை பஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, ஆனா நம்ம புக் பண்ண காரை மட்டும் காணும். சை, அப்பாடி, ஒரு வழியா கார் வந்துட்டு. இங்க நில்லுங்க, இதோ வரேன். நீங்க எங்க போகணும்? எங்க போணுமா? ஏங்க டிரைவர் இப்படி கேக்குறாரு? என்ன கார் புக் பண்ணும்போதுல லொகேஷனோட சேர்ந்து தானே கார் புக் பண்ணாங்க எங்க அண்ணே. ஆமா தெரியும் நான் சும்மா தான் கேட்டேன். இந்த டிரைவர் ஏன் மூஞ்செல்லாம் மூடி இருக்கிறாரு? அவரு மொழியும் சரியில்லை. சரி, நமக்கு என்ன, வீட்டுல கொண்டு விட்டா போதும். ஹாய், நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. என்னங்க, ஒருத்தவங்க நம்மள புகழ்ந்தாங்கன்னா திரும்பி தேங்க்ஸ் சொல்லணும். இப்பயே மூஞ்சி திருப்பிக்கிறது. மூஞ்சம்பர், இந்த பாருங்க டிரைவர் அண்ணா, பேசாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஓ சார், நீங்க என்ன டிரைவர் அண்ணான்னு சொல்றீங்களா? அதை மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கிடவே முடியல. உங்க அழகான வாயால டிரைவர்னு கூட என்ன கூப்பிடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அண்ணான்றதுதான் எனக்கு பிடிக்காத வேர்டு. அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச ஒரு வேர்டு உண்டுனா அது அண்ணாங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான். அதான் எனக்கே தெரியுமே. என்னங்க எது கேட்டாலுமே பட்டு பட்டுன்னு பேசுறீங்க. நல்லா சிரிச்சு பேசினா தானே டிராவல் ஜாலியா இருக்கும். பாருங்க சார், உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு மட்டும் தானே சேலரி உண்டு, இல்ல கஸ்டமர் கிட்ட பேசிட்டு வந்தா கூட சேலரி உண்டா? எல்லார்கிட்டயும் பேச மாட்டேன் மேடம். எனக்கு பிடிச்ச பொண்ணு கார்ல என்ன மட்டும்தான் அப்படி பேசுவேன். பாருங்க, நான் சின்ன பொண்ணு, நீ என்ன ஏமாத்திரலான்னு இப்படி பேச்சு கொடுக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப எங்க அண்ணனுக்கு போன் பண்ணிடுவேன். அப்புறம் எங்க அண்ணன் வந்தாரு, அவ்வளவுதான். பேசாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஐயோ, பயமா இருக்கு. போன் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் தலை வந்து என்ன அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. மூஞ்சும் பாரு, இவன் வண்டியில போய் ஏறி தொலைஞ்சிட்டேன். ஐயோ கடவுளே, எங்க அண்ணன் முடியாச்சும் போயிருக்கலாம் போல இருக்கு. இவன் மூஞ்ச பக்கையே பிடிக்க மாட்டுக்கு. எனக்கு ஏன் மூஞ்சி பிடிக்கலையா? ஏங்க, நீங்க என் மூஞ்சியே பாக்கல, நான் தான் என் பேச ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேனே. அப்புறம் எப்படி நீங்க என்ன பார்த்து பிடிக்கலன்னு சொல்லலாம்? ஆமா, ஒருத்தவங்க பேச்சிலே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. இவன் பேச்சே சரியில்லை. இவன் மூஞ்சோட பார்க்க கூடாது இறங்கத்தட்டே. உங்களை அழகான பொண்ணு, நீங்க கோவப்படலாமா? பாருங்க, நீங்க கோவப்படும் போது உங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரோஜா பூ மாதிரி செவந்து போகுது. அப்புறம் இவ்வளவு நேரம் அழகா இருந்த உங்க ஆரஞ்சு பழ உதடு இப்போ கிழிஞ்சு போன தார் ரோடு மாதிரி இருக்க உங்க வாய் பார்க்க முடியலங்க. இந்த பாருங்க, இப்படி வண்டியில வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் பேசுறது தப்பு. நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நான் உங்க பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னது, என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பெரிய இவன் பேரை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஆளு மூஞ்ச. ஹலோ டிரைவர், ஏன் இங்க வண்டி நிறுத்துறீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடியே. பேசி எதுவுமே சரியில்லையே. இதுக்கு மேல இந்த கார்ல டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயோ போயிருக்கான். அதுக்குள்ள டோரை திறந்து இறங்கி ஆட்டோ கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். என்ன இது, எந்த டோருமே திறக்க மாட்டேங்குது. எந்த டோருமே திறக்க மாட்டேங்குது. ஐயோ, இந்த திருட்டு ராஸ்கல் எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு தான் போயிருக்கான். இவன் என்ன பிளான் பண்ணி இப்படி பண்றான்னு தெரியலையே. சார், கேப் புக் பண்ணீங்களா? நீங்க சொன்ன லொகேஷனுக்கு நான் வந்துட்டேன். பட் யாரும் அங்க இல்லையே சார். யாரும் இல்லையா? இல்ல சார், ஒழுங்கா பாருங்க, அங்க என் தங்கச்சி நிப்பா. நான் நல்லா பாத்துட்டேன் சார், பக்கத்துல ஓடி யாருமே இல்ல சார். என் தங்கச்சி அங்கதான் நிப்பா. ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்திருப்பா, கால் வலிக்கினே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் உட்காந்துருப்பா. கொஞ்சம் அங்க போய் பாருங்க சார். சரி, ஓகே சார், நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு என் தங்கச்சி இருக்கலாம் இல்லையான்னு எனக்கு உடனே கால் பண்ணுங்க சார். ஓகே. இந்த பாருங்க சார், வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னது, இறங்க போறீங்களா? நம்ம இன்னும் உங்க லொகேஷன்ல போய் ரீச்சே ஆகலையே. வண்டியை நிறுத்துங்க, பரவாயில்ல. எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. நான் அவளும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே நடந்து நான் எங்க வீட்டுக்கு போய்க்கிறேன். என்னங்க, இங்க இருந்து உங்க வீட்டு வரை நடந்து போறீங்களா? இங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்? எங்க வீடு தூரணி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து லொகேஷன்ல இருக்குல்ல. பரவாயில்ல, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ இறக்கி விடு. இந்த பாருங்க, என் கார்ல யாருன்னு யாருமே பாதிலேயே கழட்டி விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்க சும்மா இருங்க. இது
எங்க போற என்ன இறக்கி விடு. பயப்படாதீங்க, ஷார்ட்கட் ரூட்ல உங்களை கூட்டு போறேன் பத்திரமா. பாருங்க நீங்க எந்த ரூட்ல என்ன கூட்டு போக வேண்டாம், என்ன இறக்கி விட்டா போதும். நீங்க காசை வேணா கூட வச்சுக்கிடுங்க, என்ன இறக்கி விடுங்க. அப்படிலாம் இறக்கி விட முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். ஐயோ, ஒரு சில காரக்காரங்க பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு கார்ல வந்து பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணிடுவானுங்க. நியூஸ்ல எல்லாம் பாத்துருக்கேனே. நம்மள கூட்டிட்டு போய் ஏன் பண்ணிடுவானோ? எதையாச்சும் விட்டு சொல்லி நம்ம தப்பிச்சிட வேண்டியதான். அந்த அளவுக்குலாம் நான் மோசம்லாம் கிடையாதுங்க. ரேப்லாம் பண்ண மாட்டேன். டிரைவரா இருப்பான் போல இருக்கு. கண்ணு 2 தான் ரோட்ட பாக்குது, காது பாம்பு காது. நம்ம மனசுல நினைச்சதோட கரெக்டா சொல்றான். இந்த பாருங்க டிரைவர், என்ன சாதாரண பொண்ணா நினைச்சுக்கிறாங்க. என்கிட்ட மிளகா பொடி இருக்கு, அப்புறம் கத்தி இருக்கு, அப்புறம் திருநெல்வேலி பெரிய அருவா வச்சிருக்கேன். அப்ப அதனால எனக்கு இறக்கி விட்டுருங்க. அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆயுதத்துல எதையாச்சும் வச்சு உங்களை தாக்கிடுவேன். அதனால மரியாதையா இறக்கி விட்டுருங்க. சேஃப்டியா தான் இருக்க. கத்தி மிளகாத்தூள் ஓகே, பேக்குள்ள வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அருவா, திருநெல்வேலி பெரிய வீச்சருவாவை எங்க வச்சிருக்கீங்க? அது வந்து அருவா. ஓ சரி. அஜித் சார் தீனா படத்துல முதுகுல இருந்து அருவா எடுப்பாரு ஸ்டைலா, அந்த மாதிரி முதுகுல தொங்க விட்டுருக்கீங்களோ என்ன வெட்டுறதுக்கு? இன்னைக்கு செத்தாடா. இப்போ நான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த லொகேஷனுக்கு வர சொல்றேன். வந்து எங்க அண்ணன் கும்மா கும்மான்னு குத்த போறாரு பாரு. உன்னை போன் பண்ண விட்டாதானே உங்க அண்ணன் வருவாரு.